நேபாளத்தில் ஜென்சி தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுவிட்ட நிலையில் எஞ்சியுள்ளவர்களின் உடல்களை அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா காரியை இடைக்கால பிரதமர் பதவிக்கு போராட்டக்காரர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியதை அடுத்து அவருடன் ராணுவ தலைமை தளபதி அசோக் ராஜ் சிக்டெல் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வாரம் இந்தோனேஷியாவில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்ததாகவும் 2 பேர் காணாமல் போய் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்ட நிலையில் மழை வெள்ளத்திற்கு பாலி மற்றும் கிழக்கு நுசா தெங்கரா மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தவும் காணாமல் போனவர்களை கண்டறியவும் இந்தோனேஷியா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.